ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இது கண்டிப்பாக சீரியலுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். தன்னோட ஃபேமிலியாக நினச்சா மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் யோசித்து சொல்ல தோணும். அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் ஒருத்தவங்களா எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியலை. ரீசெண்டாக முத்துவோட ஃப்ரெண்டாக நடிக்கிறார் இல்லையா பழனி, அவர் வந்து ஒரு டப்பிங்க்கு போயிருக்காரு. அந்த டப்பிங் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு போகிற இந்த பிரச்சனைக்கு அடுத்த வாரம் வந்து தீர்வு கிடைக்கும், அடுத்த வாரம் போகிற பிரச்சனைக்கு அதுக்கு அடுத்த வாரம் தீர்வு கிடைக்கும், கண்டிப்பாக இது நிரந்தரம் இல்லை, சீக்கிரமாகவே மாறிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. அவரை வயசானவங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு, என்னப்பா தம்பி இது முத்துவுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கதறி அழுதாங்களாம். அதை சொல்லி அவர் வந்து சொன்னார், யாருமே ஃபீல் பண்ணாதீங்க, இது வந்து ஜஸ்ட் சீரியலாக பாருங்கள், நாங்கள் வந்து யாரும் வருத்தப்படல. பிரியா வந்து திருவேண்டரம் ஷூட்டிங்க்கு போயிருக்காங்க, அதே மாதிரி முத்துவும் வருத்தப்படல. முத்து வந்து இதுக்கு மலேசியா ஈவெண்ட்டுக்கு போயிருக்காரு, நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. நானும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் ஃப்ரெண்டை பார்க்க போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் ஃபன்னாக சொல்லியிருந்தாலும், இந்த ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு மக்களோட மனசை வந்து பிடிச்சிருக்கு நம்ம சீரியல் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 3 ஓரகத்திகளோட அலப்பறைகள்லாம் பயங்கரமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் சேர்ந்து ரீசெண்டாக ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை வீடியோஸ்லாம் வந்து நம்ம பிரியா வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு முத்துவோட ஃப்ரெண்டு அண்ட் ரவி 2 பேரும் தான் ஏதோ ஒன்று செய்வாங்க அப்படின்னு தோணுது. இப்போ வரைக்கும் நம்ம மீனா மேலே ஒரு குட்டி நம்பிக்கை இருக்குது. ரவி கிட்ட சொல்லி ரவியை வந்து மீனா தான் அனுப்பி விடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து அந்த தப்பை செஞ்சுருக்க மாட்டார் ரவி, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி. நம்பிக்கையை ஏமாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு எபிசோடில் எப்படியும் தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் முத்துவை பார்க்க பாவமாக தான் இருக்குது. இருந்தாலும் சீரியல் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது இல்லையா, அதுக்காக ட்ராக் வந்து இப்படி கொண்டு வராங்க. கொஞ்சம் ரோகிணியோட மேட்ரெல்லாம் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும் சீரியல் சைடு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி.